நீங்கள் ஒரு டெய்லராக இருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஒரு ஆசை கண்டிப்பாக வரும். நம்ம ஒரு அம்மாவாக இருந்தோம்னா, நம்ம டெய்லராக இருக்கோம், நம்ம டெய்லரிங் கற்றுக்குறோம் அப்படின்னா, ஒரு அம்மாவாக இருந்தோம்னா நம்ம குழந்தைங்களுக்கு ஒரு ட்ரெஸ் தைச்சி கொடுக்கலாம் அப்படின்ற யோசனை வரும். அதுவே நம்ம வந்து ஒரு பொண்ணாக இருக்கிறோன்னா நம்ம அம்மாவுக்கு தைச்சி கொடுக்கணும் அப்படின்னு தான் யோசனை வரும். நம்மளுக்கு தைச்சிக்கணுன்ற அந்த ஒரு சிந்தனையே இருக்காது. இந்த சாரீ பார்த்துக்கிட்டிங்கன்னா புது சாரீ தான். இதில் எனக்கு இந்த முந்தானி மட்டும் பிடிக்கல. இந்த முந்தானி பிடிக்காததால இதை கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன். இந்த சாரியில் என் பொண்ணுக்கு வந்து ஒரு ட்ரெஸ்ஸு தான் தைக்கலான்னு சொல்லிட்டு, எங்கள் வீட்டில் 2 குட்டீஸ் இருக்காங்க இல்லையா, 2 பேருக்கும் ட்ரெஸ் தைக்கலான்ட்டு. ஆனால் இந்த ஒரு சாரியில் ஒருத்தருக்கு தான் தைக்க முடியும். இது பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரே ஒரு பொண்ணுக்கு ஃபுல்லாக ஃப்ராக் தான் தைக்க போகிறேன். இது கொஞ்சமாக கட் பண்ணி ஸ்லீவுக்கு மட்டும் கொஞ்சம் தனியாக எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது கொஞ்சம் கட் பண்ணி ஸ்லீவுக்கு எடுத்துக்கிட்டேன். தைக்க ஆரம்பிக்கும் போதே இது ஃபுல்லாக லாங் ஃப்ராக்காக தைக்கலாமா இல்லை வேறு ஏதாவது தைக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப யோசனை வந்துச்சு. இது என்னவா தைச்சா எப்படி தைச்சா நல்லாயிருக்கும் அப்படின்ற ஒரு சிந்தனை இருந்துச்சு. நான் எப்போவுமே ஒன்று தைக்க போகிறேன்னா முன்னாடியே பிளான் பண்ணிலாம் இருக்க மாட்டேன். இந்த ஸ்பாட்டில் வந்துட்டு தான் எப்படி தைக்கலாம் அப்படின்ற ஒரு சிந்தனையே வரும். நான் என்ன தான் வீடியோ பார்த்தாலும், என்ன ஃபோட்டோஸ் பார்த்தாலும், அந்த ஸ்பாட்டில் எனக்கு எப்படி தைக்கணும்னு தோணுதோ அப்படி தான் தைச்சிருவேன். எப்போவுமே பிளான் பண்ணிலாம் எதையுமே செய்ய மாட்டேன். எனக்கு பிளான் பண்ணி செஞ்சாவே எனக்கு ஒர்க் அவுட் ஆகிறதில்ல. பிளான் பண்ணி எனக்கு இப்படி தான் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் யோசனை பண்ணேன்னா, அது கண்டிப்பாக எனக்கு சக்ஸஸே ஆகாது. அதோட என் பொண்ணோட அளவுலாம் இல்லை. அப்படியே ஒரு குத்து மதிப்பாக ஒரு கெஸ்ஸிங்கில் தான் ஒரு அளவு எடுத்து நான் தைக்க ஆரம்பித்தேன். இந்த அளவுக்கு எடுத்தால் கரெக்டாக இருக்கும் என் பொண்ணுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் அந்த அளவுக்கு எடுத்து கட்டிங் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா இது ஒரு ஸ்கர்ட் மாதிரி தான். ஃபுல்லாக ஃப்ரில் வச்சு பாவாடைக்கு தான் இது வந்து தைக்கிறதுக்கு ரெடி பண்ணிகிட்ருக்குறேன். அவ்வளோதான். இதில் வந்து வேறு எந்த கட்டிங்கும் போடுறதில்ல. இது ஃபுல்லாகவே அப்படியே ஒரு பாவாடையாக தைச்சி எடுத்துக்க போகிறேன். அவ்வளோதான், இது ரெடி ஆகிடுச்சு. அப்புறம் வந்து ப்ளவுஸுக்கு நான் இந்த சாரீ பீஸ்லேயே வந்து ப்ளவுஸுக்கு நான் தைக்க போகிறதில்ல. ப்ளவுஸுக்கு வந்து இது ஸ்லீவுக்கு மட்டும்தான் இது வெட்டினேன். இதில் வந்து ப்ளவுஸுக்கு நான் வெட்ட போகிறதில்ல. இது ஒரு ப்ளவுஸுனால் நம்மளுக்கு வெட்டுற மாதிரி நார்மல் இல்லை, பிரின்சஸ் கட் மாதிரி பண்ணிவிட்டு பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம ஸ்டார்டிங்கில் கட்டிங் பண்ண போனது. அப்புறம் பார்த்தா சரி இது வேணாம், ஒர்க் அவுட் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு பிரின்சஸ் கட் போடாமல் அப்படியே வந்து ப்ளைனாக வந்து ஸ்டிச் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இது ஸ்லீவுக்கு லைட்டாக பஃப் கொடுத்துட்டு பண்ணலாம். ஏன்னா பொண்ணு கொஞ்சம் ரொம்ப மெலிசாக இருக்கிறதால பஃப் கொடுத்தா நல்லாவே தெரியும், கொஞ்சம் நல்லா ஹைட்டாகவும் தெரியும், பார்க்குறதுக்கும் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பஃப் கொடுத்து அந்த ஸ்லீவை ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலான்னு அதுக்காக கட்டிங் பண்ணி எடுத்துக்கிட்டேன். ஸ்லீவுக்கு எந்த ஒரு லைனிங்குமே கொடுக்கல நான். ஸ்லீவ் அப்படியே ப்ளைனாக தான் தைச்சி எடுத்துக்கிட்டேன். நல்லா அழகாக இருந்துச்சு அது தைச்சி போடும்போது. நீங்களே பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ப்ளவுஸ் வந்துட்டு முன்னாடி வி ஷேப் மாதிரி கீழே கொடுத்துட்டு இந்த இதை வந்து பஃப் வச்சு அப்புறம் வந்து கொஞ்சம் கொஞ்சம் லைட்டாக தொங்குற மாதிரி மணிலாம் கொடுத்து ஸ்டிச் பண்ணேன். நல்லா இருந்துச்சு, பார்க்குறதுக்கே செம லுக்காக இருந்துச்சு. ஆனால் என்ன ஒரே ஒரு கஷ்டம் அப்படின்னா, அன்றைக்கி ஃபஸ்ட்டு இந்த துணியை போடுற அன்றைக்கி நான் கூட இல்லை. இது தைச்சி நான் கொடுத்துட்டு பசங்களை ஊர்லேயே விட்டுட்டு நான் வந்துட்டேன். ஆயுத பூஜை அப்போ பசங்க போட்டாங்க இந்த ட்ரெஸ்ஸை. அதனால் நான் அந்த ட்ரெஸ்ஸை நான் பார்க்குறதுக்கே இல்லை, ஃபோட்டோவில் தான் நானும் பார்த்தேன். நீங்கள் எப்படி இதை வீடியோவில் பார்ப்பீங்களோ அதே மாதிரி தான் நானும் ஃபோட்டோவில் பார்த்தேன். தச்சு மொத போட்டு நம்ம பார்க்கணுன்னு நினைப்போம். ஆனால் எனக்கு பார்க்குறதுக்கு அந்த டைமில் என்ன சொல்கிறது, கொடுத்து வைக்கலன்னு தான் சொல்லுவாங்க. தச்சதோடு சரி நான். இப்போ நீங்கள் எப்படி வீடியோவில் பார்க்குறீங்களோ அதே மாதிரி தான் நானும் வீடியோவில் பார்க்க வேண்டியதாக இருந்துச்சு. ஆனால் போடும்போது செம லுக்காக இருந்துச்சு. அப்புறம் நான் இந்த முந்தானியில் ஏதாவது கட்டிங் பண்ணலான்னு நினச்சேன். அந்த முந்தானி எனக்கு இன்னும் பிடிக்கவே இல்லை. அதோட அந்த சாரியோடு சேர்ற மாதிரி எனக்கு இன்னும் தெரியல. அதனால் ப்ளவுஸு நல்லா இருந்துச்சு. ப்ளவுஸ் வந்துட்டு சேம் அதே கலரில் இருக்கிற மாதிரி இருந்துச்சு. அதனால் ப்ளவுஸில் வந்துட்டு நான் அதை கட்டிங் பண்ணி ஸ்டிச்சிங் பண்ணேன். ப்ளவுஸ் பார்த்துக்கிட்டிங்கன்னா நல்லாயிருக்கு.
ஃபுல்லு லைட் ப்ளூவில் கொடுத்துருந்தாங்க. நல்லா இருந்துச்சு, கலர் பார்க்குறதுக்கே லுக்காக இருந்துச்சு. அதனால் ப்ளவுஸ் வந்து இதில் தைச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் இதில் வந்து ப்ளவுஸை கட்டிங் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இதை கட்டிங் பண்ணி ஸ்டிச் பண்ணி போட்டால் செம சூப்பராக இருந்துச்சு. ஆனால் அந்த ஸ்டிச்சிங் வீடியோ வந்து நான் எடுக்கவே இல்லை. ஏன்னா பிளான் பண்ணாமல் நான் ஒரு விஷயம் செய்கிறேன். அப்படி செய்யும்போது அது கரெக்டாக வருமா இல்லையான்ற ஒரு பயம் இருந்துச்சு. ஆனால் கரெக்டாகவே வந்துச்சு. நீங்களே பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு. இதான் லாஸ்ட்டு ஃபைனல் லுக்கு. சின்ன பொண்ணுக்கு வேறு ஒரு துணியில் தைச்சேன். அதுவும் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள்.